Hello students, welcome to DK Mactorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் 6th சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம்ப்பா. அதாவது இந்த சம் பார்த்துக்கோங்க. இந்த 6th சம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 3 சப்டிவிஷன் இருக்குது. அதில் வந்து செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இப்போ செகண்ட் சம் எப்படி பண்ணணும்னா, இங்கே பாருங்கள். இப்போ ஏயோட வேல்யூ நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஏயோட வேல்யூ நான் சொன்னேன் இல்லையா, வீடியோவில் போட்டிருப்பேன். எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூனா ஹோல் நம்பர். எக்ஸ் வந்து 2ஐ விட கம்மியாக இருக்கணும். ஹோல் நம்பர்னால் 0வோட சேர்த்து வரணும். அப்போனா ஏயோட வேல்யூ 0,1 வரும். பியோட வேல்யூ என்னன்னா, அது வந்து எக்ஸு பிலாங்ஸ் டு என்னன்னு போட்டிருக்கு. எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பராக இருக்கணும். நேச்சுரல் நம்பர்னால் 0 வராது, 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1ஐ விட எக்ஸோட வேல்யூ பெருசாக இருக்கும், 4ஐ விட கம்மியாக இருக்கணும், 4ஐ விட கம்மியாகவும் இருக்கணும், 4க்கு ஈக்குவலாகவும் இருக்கணும். அப்போனா 2, 3, 4 3 நம்பர் வரும். சியோட வேல்யூ இவங்களே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க 3,5. ஸோ 3,5 எழுதிருங்க. அதாவது இது நான் இன்னொருத்தர உங்களுக்கு புரியலன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸு பிலாங்ஸ் டு என். என்னன்னா என்ன? நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர்னால் என்னன்னா 1, 2, 3, 4லேருந்து போய்கிட்டே இருக்கும். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுறது தான் நேச்சுரல் நம்பர் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸோட கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1ஐ விட பெருசாக இருக்கும் எக்ஸு. ஸோ 1ஐ விட பெரிய நம்பராக இருக்கணும் எக்ஸு. அப்போனா 1ஐ விட பெரிய நம்பர்னால் 1க்கு அடுத்து என்ன வரும்? 2 வரும். ஸோ 2, 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படியே வரிசையாக. 2, 3, 4 வேறு எழுதணும். ஏன்னா 4 வேறு தான் இங்கே ஈக்குவல் டு 4 கீழே அந்த சிம்பிளு கீழே ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போனா ஈக்குவல் டு 4னால் 4 வேறு தான் எழுதணும். அதனால தான் 2, 3, 4 3 நம்பர் இங்கே எழுதியிருக்காங்க. சியோட வேல்யூ 3,5 இங்கே அப்படியே எழுதிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது இங்கே எழுதிக்கணும்ப்பா. ஸோ ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? பி இன்டர்செக்ஷன் சி இருக்கா? ஸோ பி இன்டர்செக்ஷன் சினா பியோட வேல்யூ இன்டர்செக்ஷன் போட்டு சியோட வேல்யூ எழுதணும். ஸோ இந்த சிம்பிளுக்கு பேர் இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன்னா என்ன? காமனாக இருக்கிற வேல்யூஸை எழுதணும். இதில் எதுப்பா காமனு? 2 காமனாக பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இல்லை. ஸோ 2 காமன் இல்லை. 3 காமனாக பாருங்கள். இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ 3 காமன் எழுதிருங்க. 4 காமனாக பாருங்கள். இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இல்லை. ஸோ 4 நாட் காமன். ஸோ 3 மட்டும் இங்கே எழுதுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சின்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ இங்கே வந்து போடுங்க. ஸோ ஏயோட வேல்யூ வந்து 0,1. இங்கே நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு சம்லேயே இங்கே எழுதியிருக்கோம் 0,1. ஸோ அந்த 0,1 வந்து ஏயோட வேல்யூவாக இங்கே போடுங்க. அப்புறம் இந்த கிராஸ் சிம்பிள் போட்டு பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ என்ன? 3. ஸோ அந்த 3ஐ வந்து இங்கே எழுதுங்க. இப்போ கிராஸ் சிம்பிள்னாலே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் மீனிங்கு கிராஸ் சிம்பிள்னாலே பேராக எழுதணும். ஸோ 0,3, 1,3 அப்படி 2 வேல்யூஸ் வந்து எழுதணும். ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ இந்த மாதிரி எழுதணும்ப்பா. இப்போ அடுத்து என்ன ஸ்டெப் எழுதணும்? ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் சி. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்குரிய வேல்யூ வந்து எழுதியாச்சு. இப்போ இதுக்குரிய வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கிராஸ் பி எழுதணும். ஸோ ஏயோட வேல்யூ எழுதிட்டு கிராஸ் போட்டு பியோட வேல்யூ எழுதணும். ஸோ அதை வந்து பேர் பண்ணணும். 0,2, 0,3, 0,4. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிராஸுங்கிற சிம்பிள் வந்தாலே பேர் போட்டு எழுதணும். 0,2, 0,3 இந்த மாதிரி பேராக எழுதணும். அதே மாதிரி இங்கே 1,2, 1,3, 1,4 இந்த மாதிரி எழுதணும். இப்போ ஏ கிராஸ் பியோட வேல்யூ இங்கே எழுதியாச்சு. அதே மாதிரி இங்கே எனக்குள்ளே இருக்க ஏ கிராஸ் சியை வந்து இங்கே எழுதணும். ஸோ ஏ கிராஸ் சி எப்படி எழுதலாம்னா, அதே மாதிரி ஏயோட வேல்யூ போட்டு கிராஸ் சிம்பிள் போட்டு சியோட வேல்யூ எழுதிடணும். ஸோ 0,3 சாரி நான் கரெக்டாக தான் சொல்கிறேன். இப்போ 0,3, 0,5, 1,3, 1,5 அப்படின்னு எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி எழுதணும். ஸோ எழுதிட்டு இப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சின்னு போடணும். ஸோ அப்படி போட்டோம்னா
அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல இது பூராமே இங்கே இந்த ஃபுல் டேர்மை வந்து இங்கே எழுதிட்டு ஸோ ஏ கிராஸ் பியோட வேல்யூ என்னது இங்கே ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா ஸோ இந்த வேல்யூ ஃபுல்லாக இதை அப்படியே இங்கே எழுதிட்டு இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டு ஏ கிராஸ் சி இருக்குனையாப்பா ஸோ அந்த ஏ கிராஸ் சி சிம்பிள் ஏ கிராஸ் சியோட வேல்யூ என்னது ஸோ இந்த ஃபுல் வேல்யூஸுமே இங்கே வந்து எழுதணும் ஸோ எழுதிட்டு இன்டர்செக்ஷன்னா என்ன சொன்னேன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இன்டர்செக்ஷன்னா என்னதுன்னா காமனாக இருக்கிற வேல்யூஸ் என்னவோ அதை வந்து எழுதணும் ஸோ காமனாக என்ன வேல்யூ இருக்குது 0,2 இருக்கா இங்கே 0,2 இருக்கா இல்லை 0,3 இங்கே இருக்குது இங்கே இருக்குள்ள 0,3 இருக்குது ஸோ 0,3 எழுதுங்க அதே மாதிரி 0,4 இங்கே இல்லை 1,2 இல்லை 1,3 இங்கே இருக்குது எழுதுங்க 1,4 இல்லை வேணாம் விட்டுருங்க அவ்வளோதான் ஸோ ரெண்டு வேல்யூ மட்டும் காமனாக இருக்குது எழுதிட்டோம் ஸோ இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 0,3 1,3 ரைட் ஹேண்ட் சைடு அதே 0,3 1,3 ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு டேர்மே ஈக்குவல் ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் ஹென்ஸ் ப்ரூவ்டு இந்த மாதிரி எடுத்து எழுதிருங்க இந்த அவசியம் எழுதணும் இந்த அவசியம் ப்ரூவ்டுங்கிற வேர்டு கண்டிப்பாக எழுதணும் இல்லைன்னா மார்க் வந்து கம்மி பண்ண சான்சஸ் இருக்குப்பா ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த சம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்